வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. உழைப்பவர்க்கே உறுத்தல் இல்லை. நாம் வாழுகின்ற இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு கௌரவம் கொடுப்பது எது, மரியாதை தருவது எது என்று கேட்டால் படிப்பு அல்ல, பணம் அல்ல, திறமை அல்ல, செல்வாக்கல்ல, உழைப்புதான். எவன் உழைத்து பிழைக்கிறானோ, அதுவும் நல்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற உழைப்பிலே ஈடுபட்டு பிழைக்கிறானோ, எவன் மற்றவர்களுக்காகவும் உழைக்கிறானோ, அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உழைக்கிறானோ, அவன்தான் உண்மையிலே போற்றத்தகுந்த மனிதன். அவன்தான் மதிக்கப்படுகிறான். இந்த உலகத்தில் உழைப்பவனுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். உடலும் ஒடுங்கி மனமும் அடங்கி உள்ளே வாழும் உயர்ந்தோர்க்கே உலகின் சத்தம் கேட்காது, உபத்திரவங்கள் இருக்காது. இது என்ன? இந்த உழைப்புக்கும் இன்னொரு உழைப்புக்கும் பாலமாக நம்முடைய இந்த பிசிக்கல் லேபர் சொல்றோம் இல்லையா, என்டவர்ஸ், அதுக்கும் ஐயாவுக்கும் ஒரு பாலமாக இந்த கவிதை வரும். உடலும் ஒடுங்கி மனமும் அடங்கி உள்ளே வாழும் உயர்ந்தோர்க்கே உலகின் சத்தம் கேட்காது, உபத்திரவங்கள் இருக்காது. கடவுளில் ஒன்றிக் கலந்தவருக்கே உடலமெடுத்த தெய்வீகத்திற்கே, கடவுளில் ஒன்றிக் கலந்தவருக்கே உடலமெடுத்த தெய்வீகத்திற்கே கடலின் ஓசையும் ஸ்ருதியாகும், கடுமை ஒலியிலும் இசை கேட்கும். கடலின் ஓசையும் ஸ்ருதியாகும், கடுமை ஒலியிலும் இசை கேட்கும். என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தமயமான உலகம். எப்பப்பாரு இறைச்சல். ஒரு உரைநடல் எழுதும் பொழுது ஒரு யானையை அப்பளமாக நொறுக்கியது போல் லாரி பிளிரியது அப்படிமா. அந்த ஹாரன் ஓசை கேட்பதற்கே அவ்வளவு நாராசமாக இருக்கிறது. சத்தம் அதிகமாகிவிட்டது. இறைச்சல் மயமான உலகத்துல நாம இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்தவர் தான் மகா பெரியவர் இல்லையா? அவருக்குன்னு தனியா இந்த இது சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி லாரியெல்லாம் சத்தம் போடாம போச்சா? நம்முடைய அரட்டை தான் நின்றதா? ஒண்ணுமே இல்லையே. நம்ம வாழ்கிற உலகத்துல தான் அவரும் வாழ்ந்தார். நமக்கு என்ன உபத்திரவங்கள் உண்டோ அதை விட அவருக்கு அதிகமாகவே உண்டு. சரியா பாருங்க, நமக்கு இருக்கிற பிரைவசி அவருக்கு இருந்ததில்லை. திறந்த புத்தகமாக தான் வாழ்ந்தார். இங்கே மாட்டு கொட்டாயில படுத்தார், இல்லை கோயிலில் படுத்தார், இல்லை இடிஞ்சு போன ஒரு பழைய கட்டடத்தில் படுத்தார். குளத்துல தான் குளிச்சார், குளத்துலையும் நதிகளிலும் தான் குளிச்சார். பிரைவசிங்கிறது கிடையவே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம்னு யாரோ சொல்றாங்க. இதுதான் திறந்த புத்தகம். யாருக்கு திறந்த மனசு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையை தான் திறந்த புத்தகம். யாருக்கு விருப்பு வெறுப்பு இல்லையோ அவருடைய வாழ்க்கையை தான் திறந்த புத்தகம். எந்த ஏட்டை எடுத்து படித்தாலும் அது எலிவேட்டிங்கா இருக்கு, நம்மை ஏற்றுகின்ற பக்கமாக இருக்கிறது, வாசகங்களாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையே வாசகம். ஹிஸ் வெரி லைஃப் வாஸ் ஹிஸ் மெசேஜ். அப்படி இருந்தது. அப்போ இந்த சத்தமயமான உலகத்துல தானே அவரும் இருக்கிறார். இந்த சத்தம் அவர் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு முறை சென்னை பக்கத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடிங்கிற ஒரு இடத்துல ஒரு முகாம், அங்க தங்கி இருக்கார் அவர். காலையில மசூதியிலிருந்து அந்த தொழுகை ஒலி, துவா என்பர்ல அழைப்பு ஒலி ஃபுல்லா அந்த லவுட் ஸ்பீக்கர் வச்சு அது வருது. இவர் இங்க எதிரியே இருக்கார். இங்க அந்த சத்தம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம மதத்துலேயும் அப்படித்தான். இந்த ஆடி மாதம் வந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது தான் இல்லையா? மாரியம்மன் பாட்டு அதெல்லாம் நல்ல பாட்டு தான். அந்த வால்யூமை கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கலாம். கடவுளுக்கு கட்டாயம் காதில் விழும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இன்னும் வரவில்லை. இப்படி இருக்கு. ஆனால் இது தொழுகைக்கு அழைக்கின்ற அறைகூவல் ஒலிபெருக்கி வழியாகத்தான் வரும். அந்த இஸ்லாமிய அன்பர்களே மகா பெரியவாளை சந்தித்து கேட்கிறார்கள், ஐயா, இந்த சத்தம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா? நாங்கள் ஒலி பெருக்கணும்னு இந்த ஒலி அளவை கொஞ்சம் குறைத்து கொண்டால் சரியாக இருக்குமா உங்களுக்கு? ஷால் வி லெசன் தி வால்யூம், கொஞ்சம் அதை குறைப்போமா என்று கேட்கிறார்கள். இல்லையே, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதனால நீங்கள் பாட்டுக்கு அதை செய்யும், அழகாத்தானே இருக்கு. அது பாங்கு சத்தம் என்று சொல்ல எனக்கு இடைஞ்சல் இல்லை. அந்த சத்தத்தை வைத்தே நான் என்னுடைய அன்றாட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று பதில் சொல்றார்.
சத்தத்தை வைத்தே என்னுடைய அன்றாட காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கின்றேன் என்பார். என்ன செய்வார்கள்? இது எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்டால், இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம். சுவாமி விவேகானந்தர் தன்னை பரிசோதித்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த சத்தம் இல்லாத இடத்துல உட்கார்ந்தாதான் தியானம் வருமா? அப்படி இருந்தால் நம்ம இன்னும் கண்டிஷன் ஆகிறோமே, இன்னும் நிர்பந்திக்கப்படுகிறோமே சொல்லி கொல்கத்தாவில் சாதாரண, அது கல்கத்தா எங்கே இருந்தாலும் இறைச்சலான இடம்தான். அதுலேயும் சௌரிங்கி பஜார், அது இறைச்சல் கலைவரம், இறைச்சலுடைய தலைநகரமாக இருக்குன்னு வைங்களேன். அந்த சௌரிங்கி பஜாரில் போய் உட்காந்துக்கிறார். கொஞ்ச நேரத்தில் சத்தமே கேட்கல அவருக்கு, அப்படியே தன்னுள் அமிழ்ந்து விட்டார். அப்போ அவருக்கு மகிழ்ச்சி எழுந்து, அப்படி இல்லை, புற சூழ்நிலைகளால் நம்ம பாதிக்கப்பட்டே தான் ஆக வேண்டும் என்கின்ற தேவையில்லை. சத்தமே வெளியிலே சத்தமே இல்லாமல் இருந்தால்தான் நாம் சமாதி நிலை எழுத முடியும் என்பது இல்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டதாக சொல்லுகிறார். நான் இன்னும் கொஞ்சம் இறக்கி சொன்னால், என்னுடைய தந்தையார் ஒரு நாள் தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டதே கிடையாது. 87 வயது வரை வாழ்ந்தவர். தினம் அவர் செய்யக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் பூஜைகள் நடுவே 1000 காயத்ரி 1008 காயத்ரின்னு சொல்லுவார். பண்ணாமல் அவர் இருந்ததில்லை. அப்படி இருக்கிறவர் இந்த டிவியை நிறுத்து, அந்த மிக்சியை போடாத, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவர் பாட்டுக்கு இப்போ கதவு லாக் பண்ணவும் மாட்டார். அவருடைய அறையில் ஒரு கழிச்ச மாதிரி இருக்கும் அட் தி மோஸ்ட் கதவு, அவ்வளோதான். அவர்கிட்ட கேட்டு, எப்படிப்பா உங்களால் இது முடியுது அப்படின்னா, உன்னை இதனா கவனிக்க சொல்லியிருக்க, அதை கவனிக்க சொல்லலையேன்னு. நீ எதை செய்கிறாயோ உன்னோட கவனம் அதன் மேல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்குன்ட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், எளிமையாக இருக்கு. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அந்த சத்தம் தான் கேட்கும். இதில் கான்சென்ட்ரேஷன் நமக்கு வராது, அவ்வளோதான். இட்ஸ் ஒன்லி அ கொஸ்டின் ஆஃப் ஷிஃப்டிங் தி லொகேஷன் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ். இட் இஸ் ஒன்லி ரிமைண்டிங் யூ அபவுட் யுவர் ப்ரையாரிட்டி. இதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், அது கேட்காது என்பதாக சொல்லுவார். மூன்றாவதாக இன்னொன்று சொல்வார், ஒரு வீட்டிலே வாழ்பவனுக்கு எது தெரியுமா ஆச்சாரம்? அஹிம்சை தான் ஆச்சாரம் என்று தந்தையார் சொல்லுவார். மற்றவர்களை இம்சிக்காமல் நீ உன்னுடைய காரியங்களை, கர்மானுஷ்டானங்களை, பூஜை, ஜபம், மந்திரம் இதெல்லாம் செய்து கொள்வதுதான் ஆச்சாரம் என்று அருமையாக என்னுடைய தந்தையார் சொல்லுவார். இப்போ அதெல்லாம் மீறி நேர சின்ன தெரு எதிரெதிர இருக்கும்போது ஒலிபெருக்கில வரக்கூடிய இவ்வளோ சத்தம், எவ்வளோ அனுஷ்டானங்கள் இருக்கும் அவருக்கு, எவ்வளோ அமைதி தேவைப்படும். ஆனால் அவருக்கு வெளியில அமைதி தேவைப்படவில்லை என்பதுதான் அவருடைய பதில் மூலமாகவே நாம தெரிந்து கொள்ளுகிறோம். உள்ளே அமைதி என்பது எப்பொழுதும் கொட்டி கிடக்கிறது, வெட்டவெளி போல் கூடி கிடக்கிறது அவருக்கு. அதனால்தான் அவருடைய சந்நிதியில நாம அமைதி பெறுகிறோம். அவரை பார்க்கும் போதோ, இன்றைக்கும் அவருடைய படத்தை பார்க்கும் பொழுதோ, அவருடைய குரலை கேட்கும் பொழுதோ, அவரை பற்றிய செய்திகளை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் போதோ நமக்கு அமைதி ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய திறமை அன்று, அவர் தன்னுடைய அகத்திலே அமைதி கூடி அதை காத்து இருந்தவர் என்பதால் தான். நாம் அமைதியா இருந்தா மற்றவங்களுக்கும் அமைதி கிடைக்கும். நாம டிஸ்டர்ப்டா இருந்தா கட்டாயம் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணியே தீருவோம். நாம் யாரோ அப்படித்தான் மற்றவர்களையும் ஆக்க முயற்சிப்போம், நம்மை அறியாமலேயே. எப்பவுமே சொல்வார்கள் நெவர் பி க்ளூமி அப்படின்ட்டு. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அது மகிழ்ச்சி தரும். சத்தமோ, இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் ஒன்று இருக்கு. சத்தமே இல்லாத இடத்துல ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாமல் திணறுபவர்கள் நம்முடைய நிறைய பேர் இருக்கார் தெரியுமா? ஹிமாலயாஸ் போகும்போது, ஐயோ என்ன இவ்வளோ குவைட்டா இருக்கு அப்படின்னு. ஒருத்தன், என்னுடைய நண்பர் ஒருத்தன், எப்படிப்பா ஹிமாலயாஸ் போயிட்டு வந்து எப்படி, ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மலையா இருக்கு, வேற என்ன இருக்குங்க ஹிமாலயாஸ்ல, எங்க பார்த்தாலும் மலையா இருக்கு, எப்படா வீட்டுக்கு வருவேன் ஆகி போச்சு அப்படின்வான். அதனால சில பேருக்கு நம்ம எல்லாரும் நம்ம சத்தம் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறோம், அமைதியை தாங்க முடியாது. நமக்கு அந்த அமைதியை தாங்க வேண்டும் என்றால் இந்த சத்தத்தை பொருட்படுத்தாமல் நாம் உள்ளே நுழைந்து அந்த அமைதியை பருக தலைப்பட வேண்டும். அதாவது வாய் மூடி இருப்பது மௌனமாகாது, ஒத்துக்கிறேன். ஆனா அது ஒரு முதல் படி இல்லையா? வாயே மூடாம மௌனம் நமக்கு கிடைக்குமா? மௌனம் பழக ஒரு முன் மௌனம் வேண்டுவதால் மௌனம் பழகல் முறை என்று நம்ம சொல்லலாம். எனவே அமைதிமயமாகவே அவர் இருந்த காரணத்தால் புறச்சூழ்நிலைகளால் அவர் ஒருபோதும் பாதிக்கப்படாதவராக இருந்தார். அவருடைய அனுஷ்டானத்துக்கும் புறச்சூழலுக்கும், அவருடைய வாழ்க்கைக்கும் புறச்சூழலுக்கும் ஒருபோதும் தொடர்பில்லாமல் இருந்தது. ஆனால் அவர் எப்பொழுதும் புறத்தோடு தொடர்பு கொண்டவராக இருந்தார், மற்றவருடைய நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார். புறத்திலிருந்து புறத்தே இருந்து வருபவர்கள் தான் அவரிடம் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நலம் புரியக்கூடிய ஒரு நற்செய்கையை மட்டுமே அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு இதை ராஜேஷ் குரு கிருபா என்பவர் இந்த பதிவை ஏற்றிருக்கிறார்.
அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன சொல்றாரு, இன்னொரு விதமாக அமைதியை நம்மளால பரபரத்து கொண்டே இருக்கோம்ல, உட்கார முடியல, நம்மால பரபரப்பாக இருக்கோம்னா அந்த பரபரப்புக்கு ஒரு சேனலைசிங் கொடுக்கிறார், சேனலைஸ் பண்ணுங்கிறார். எப்படின்னா உழைக்க, சரீர உழைப்பு, சரீர கைங்கரியம்ங்கிறார். அந்த உழைப்பு மற்றவர்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய உழைப்பு. அது குப்பை எடுத்து போட்டோம் வச்சுங்களேன், மற்றவர்களுக்கு நலன். ஒரு கோயிலில் உழவார திருப்பணி செய்தோம்னா அங்கே பிரதட்சணம் பண்ண வருபவர்களுக்கு நலன். எந்த குழந்தைக்கோ இல்லை தாய்மார்களுக்கோ காலில் எதுவும் குத்திராமல் இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு நன்மை தானே. அதனால இந்த சரீர கைங்கரியம் உடம்புக்கே ஒரு நல்ல அபியாசம். அத்தோடு மற்றவர்களுடைய நலன் கருதி இது செய்யப்படும் பொழுது நம்முடைய மனதுக்கும் ஒரு ரொம்ப தெம்பு தரும், உற்சாகத்தை கொடுக்குங்கிறார். நம்ம செய்கிற காரியத்தினால ஒரு 2 பேருக்கு ஒரு நன்மை விளையுதுன்னா அதை விட உற்சாகம் நமக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. இது 2. 3வது சித்த சுத்தியை கொடுக்குங்கிறார். ஒன்று உடம்புக்கு நல்லது, இன்னொன்று நமக்கு மனதுக்கு உற்சாகம் தருவது, 3வது மனதிற்கு பின்னால் இருக்கும் சித்தத்தை சுத்தம் செய்து தரும். அப்போ இன்னும் 4ஆவதா ஒரு டைமென்ஷன் சொல்ற, இப்போ உதிரியா ஒருத்தரா செய்வதற்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து இந்த கைங்கரியத்தை செய்தால் இன்னும் பலன் நமக்கு கிடைக்கும், அதிக உபகாரம் நம்மால் செய்ய முடியும். இந்த கலிகாலத்தில் பலர் கூடி செய்வதுதான் பலன் தரும் என்கிறார். ஊர் கூடி தேரிழுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிப்பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணு சேராவிட்டால் அழகு இருக்காது. எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தேர் வடத்தை பற்றி கொண்டு இழுக்க வேண்டும், அதை நிலை சேர்க்க வேண்டும். இந்த அருமையான பதிவை நமக்கு இட்டிருக்கிற ஆடிட்டர் சிவராமன் அவர்களுக்கு நன்றி சொல்லி இதையே பார்க்கலாம். ஊருக்கு உழைக்க வேண்டும், அதில் உணவை புசிக்க வேண்டும். ஊருக்கு உழைக்க வேண்டும், அதில் உணவை புசிக்க வேண்டும். உடலால் உழைக்க வேண்டும், அதன் உயர்வை ருசிக்க வேண்டும். யாருக்கு உழைத்த போதும் அவன் பேருக்கு அதை அர்ப்பணிப்போம், யாருக்கு உழைத்த போதும் அவன் பேருக்கு அதை அர்ப்பணிப்போம். ஊரையும் கூட்டி உழைப்போம், அதில் உள்ளே நிறைவை காண்போம் என்று மகா பெரியவாள் அருளியிருக்கின்ற இந்த கருத்தினுடைய சாரத்தை ஒரு அழகான கவிதையாக நம்மால் காண முடிகிறது. இதில் இந்த ஊருக்கு உழைக்க வேண்டும் என்பதுதான் தலையாய். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்று தமிழ் இதை கூறுகிறது. அந்த நாள் ரொம்ப எளிமையாக வைத்துக்கொள்ளலாம். அந்த நாளில் அம்புலி மாமா மாத இதழ் படிக்காதவர்கள் உண்டா? குழந்தைகளுக்கான அந்த பத்திரிகை, அந்த மாத இதழை முதல்ல படிப்பவர்கள் பெரியவர்களாகத்தான் இருந்தார்கள். குழந்தைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு அதை படிப்பார்கள். அதில் பரோபகாரி பழனி என்று ஒரு தொடராக ஒரு கதை வந்து கொண்டே இருக்கும். எப்படி மற்றவர்களுடைய நலன் கருதி அந்த ஊருக்காக உழைத்து அதன் மூலம் எல்லோருடைய நன்மதிப்பையும் அந்த பழனி பெற்றான் என்பதை நம்ம அந்த கதைகளிலே பார்க்க முடியும். எனவே ஊருக்கு உழைப்போம். ஒரு மகா வாக்கியம் பார்ப்போமா? நல்ல திசை நல்லதே நடக்கும் என்பார், சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மை மட்டுமே செய்யுங்கள். அந்த நன்மை மட்டுமே தான் அந்த ஏகாரம், தேற்ற ஏகாரத்துக்கு தான் விலையே கொடுக்க முடியாது. நல்லது செய்தால் கட்டாயம் நல்லது நடந்தே தீரும். அப்படின்னா 2 விதமாக அதை பொருள் கொள்ளலாம். நாம் நல்லது செய்தால் அது இட் வில் ஃப்ரக்டிஃபை, அவர் எஃபர்ட்ஸ் வில் பேர் ஃப்ரூட், மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு பொருள், மற்றவருக்கு நன்மை செய்தால் அதன் விளைவாக நமக்கு நன்மை வந்து சேரும். சாதாரணமான உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது தான். நமக்கு மரியாதை வேண்டும்னா அடுத்தவர்களை மரியாதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது மாதிரி நமக்கு மதிப்பு வேண்டும் என்றால் அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அன்பு வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நல்லதே செய், நல்லதே நடக்கும். சொல்லாலும் செயலாலும் பிறர்க்கு நன்மை மட்டுமே செய்யுங்கள்ங்கிற வார்த்தை. ஒரு நல்ல அவருக்கு சரீர உழைப்பால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா மட்டும் பத்தாது, வார்த்தை ரொம்ப முக்கியம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எத்தனையோ இன்பகரமான சொற்கள், மிருதுவான சொற்கள், மங்களமான சொற்கள், மனதிற்கு தெம்பு தரும் சொற்கள், இதயத்துக்குள்ளே நுழைந்து இன்பத்தென்றல் போலே தடவி எல்லா புண்ணையும் நேராக்கக்கூடிய சொற்கள் எல்லா மொழியிலும் இருக்கின்றன. தமிழிலோ ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கின்றன. நல்ல கருத்தை தாங்கி வரக்கூடிய இனிய சொற்களை எப்பொழுதும் பேசுவோம், நல்ல செயல்களையே செய்வோம். அதற்கான பலன் விளையும் பொழுது, மற்றவர்கள் சுகப்படும் போது அதை பார்த்து அனுபவிக்கின்ற சுகத்திற்கு, இன்பத்திற்கு ஈடாக வேறொரு இன்பம் இருக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்வோம். ஊருக்கு உழைப்போம், உள்ளே நிறைவை காண்போம்.